எதுவாக இருந்தாலும் நேராக சொல்லிவிடணும். அதான் நம்மளுடைய பழக்கம். எதையும் மனசில் வச்சுக்கப்படாது. என்னடா மேடையில் வந்து சொல்கிறானேன்னு சாப்பாடு போட்டவங்க தப்பாக நினச்சிடாதீங்க. ஒரு சின்ன குறை தான், வேற ஒன்றும் கிடையாது. ரசம் தான் கொஞ்சம் தண்ணியாக போச்சு, வேற ஒன்றும். ரசம் தண்ணியாக தான் இருக்குமா? அதனால் நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு கவனிப்பு, நல்ல ஒரு ஏற்பாடு. ஏன்னா வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். சில ஊரில் என்ன செஞ்சுருவாங்கன்னா, நாடக கலைஞர்களுக்கு ஊரில் சாப்பாடு போட மாட்டாங்க. அது அமைப்பாளர் என்ன செய்வார், ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5000 ரூபா வாங்கிறது. 5000 வாங்கிட்டு தலைக்கு 150 ரூபாய் கொடுத்துருவார். நாங்கள் 150 ரூபாய் வாங்கிட்டு ஒரு தோசை, 2 இட்லி, ஒரு ஆம்லெட் எடுத்துன்னு விட்டு வங்காச்சியை வந்து கற்றுவோம். 5000 வாங்கிடுவார். ஆனால் நம்ம அமைப்பாளர் அப்படிலாம் செய்யலை. எப்போ சாப்பாடு ஊரில் தான் போடணும். எங்கள் கலைஞர்கள் ஊரில் வந்து தான் சாப்பாடுவாங்க. அந்த சாப்பாடு எந்த குறையும் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு வர வச்சு வயிறார சாப்பாடு போட்டாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா போதும்னு சொல்கிறது 2 விஷயந்தான். ஒன்று சாப்பாடு வைக்கும்போது நம்ம சொல்லுவோம், அண்ணன் வைக்காதீங்க, அண்ணே போதும், அண்ணன் வைக்காத போதும், அண்ணன் ஊற்றாதீங்க, அண்ணே போதும், அண்ணே போதும். இது ஒன்று. 2வது எது தெரியுமா? காவல்துறையாட்ட அடி வாங்கும்போது, ஐயா அடிக்காதீங்க ஐயா, உண்மையை சொல்லிடுற ஐயா, ஐயா வேணாமியா, ஐயா போதும், ஐயா வேணாமியா, ஐயா போதும். அப்போ போதும்னு சொல்கிறது என்ன? ஒன்று சாப்பாடு, ஒன்று அடி. மித்த எந்த விஷயத்தையாவது நம்ம போதும்னு சொல்லுவோமா? ஆனால் போதும்னு மனப்பக்குவம் கொண்டவங்க யார் தெரியுமா? தாய்மார்கள் மட்டும்தான். ஒரு 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த வயசான பெண்களை பாருங்கள், தலை மட்டும் தனியாக ஆடும். வேணாம் 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 வேணாம், போதும் 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 போதும், முருகா 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 முருகா, தலை இப்படித்தான் ஆடும். ஆனால் ஆண்களுக்கு பாருங்க 90 வயசானாலும் சரி தலை இப்படி ஆடாது. வேணும் 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 வேணும். அதுக்கு மட்டும் வண்ட வேகமாக ஆடும். உடனே பக்கத்தில் இருக்கிற கேட்பாரு, அட கழட்டு தாயிலி, வயசான காலத்தில் என்னடா செய்வேன், முடியலனாலும் உருட்டிட்டாது கிடப்பேன், வேணும் 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 வேணும். எப்போ நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டுவிட்டு எப்போ நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்போ தான் நல்லா இருக்க முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஏற்பாடு. இதை விட இன்னொரு விஷயம் என்னதுன்னா, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டு இலையில் ஒரு கைப்பிடி சாதம் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களாம்மா? நீங்களாம் வச்சுருப்பீங்க. அதை ஏன் வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க? சாப்பிட முடியாமல் வைப்பேன். சாப்பிட முடியாது. அடேங்கப்பா, இவ்வளோ சோறு சாப்பிட்டவர் இத்தனோடு சோறு சாப்பிட முடியாதா? அது ஏன் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எச்சி இலையை மூடி அந்த இலையை கொண்டு போய் குப்பையில் போட்டுருவாங்க. குப்பையில் போட்டோன்னே அங்கே இருக்கிற திருநாய்கள் பூரா அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த இத்தனோண்டு சாப்பாடை சாப்பிட வருமா. அந்த இலையை மோப்பம் பார்த்து அந்த சாப்பாடு அப்படியே நக்கி நக்கி சாப்பிடும் பொழுது அந்த மனுஷனை பார்த்து அந்த நாய் நினைக்குமா, பரவாயில்ல இந்த மனுஷன் விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்டுருந்தாலும் இத்தனோண்டு ஒரு கைப்பிடி சாதம் வச்சியாம்பார், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் நம்மளை நினச்சி வாழ்த்து தெரிவிக்குமா. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இலையை மொத்தமாக வலிச்சு நக்கிறது. வெறும் இலையை கொண்டு போய் தான் போடுவாங்க. அந்த நாய் வந்து அந்த இலையை முறைச்சி பார்க்கும். அந்த நாய் இலையை பார்த்துவிட்டு நினைக்குமா, நம்மளை விட பெரிய முரட்டு நாயாக இருப்பேன் போல இருக்கு, இலையை இந்த நக்கு நக்கி இருக்கானே, இத்தனோண்டு சாதம் கூட வைக்கலையே பிஷ்னாரி பைய அப்படின்னு சொல்லி அந்த நாய் நம்மளை கேவலமாக நினைக்குமா. அப்போ ஒரு கைப்பிடி சாதம் அந்த இலையில் வைக்கணும், இது தர்மம். அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சாதத்தை வைங்க, அது நல்லது தான். தெரிஞ்சு வச்சாலும் சரி, தெரியாமல் வச்சாலும் சரி, அதை வச்சு ஆகணும். அந்த அளவுக்கு. ஐயாவு